ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள செவ்வாய், 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்வார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். அடுத்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறாருங்க. ஜூலை 11ஆம் தேதி வரையும் ஜூலை 11ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருப்பதனால நல்ல உடல் பலம் இருக்கும், ஆரோக்கிய பலம் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே ராசிக்குள்ளே ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போ ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஜூலை 11ஆம் தேதி வரையும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பதனால அவசரம் ஆகாது, படபடப்பு ஆகாது. பாருங்க, கோபத்தை தவிர்க்கணும். முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் ஜூலை 11ஆம் தேதி வரையும். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். குரு மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பாக்கியாதிபதி குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும், நல்ல பணவரவுகளை பார்க்க முடியும். உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்குங்க ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு. பாக்கியாதிபதியோட சேர்வதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால இன்னும் சொல்ல போனால் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிக்கிறாருங்க. குரு மிகப்பெரிய சுபக்கிரகம். அப்போ குரு மேலே பயணிப்பதனால பாருங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும், ஒரு சிலருக்கு வராத பணம் எல்லாம் வந்து சேரும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலமாக குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை இருக்கும். எப்போனா ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். அப்போ இந்த நாட்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயருங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வருங்க மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக உள்ள சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணிக்கிறார். அந்த சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. அப்போ பாருங்கள், சுக்கிரன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரையும் 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ ஜூலை 7ஆம் தேதி வரையும் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். அப்போ புதிய வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இருக்க முடியும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல் புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். ஏன் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் தான் சுக்கிரன் இருக்கிறார். அந்த சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பதனால எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் பார்த்தீங்கன்னா யோகத்தை பார்க்க முடியும். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, மனசில் ஒரு புது தைரியத்தை கொடுக்குங்க சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பதனால. அதே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கும் போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் இருக்கிறார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பதனால 4ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். எப்போ ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு
மேஷராசிக்காரர்கள் பெயரில் சொத்து வாங்க முடியும், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும், கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை எழுதலாம். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாருங்கள் நல்ல கோர்ஸ் கிடைக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ஆம் இடத்துல கல்வி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது, அதே போல் மேஷராசிக்காரர்கள் வீட்டில் பாருங்கள் சுபகாரியங்கள் சுப செலவுகள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் பார்த்தீங்கன்னா நன்மை தரும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். மேஷராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இன்னும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார், அது ஒரு சிறப்பு. அதே போல் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ஆம் இடத்துல அமர்வதும் சிறப்பு. அப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பார்க்க முடியும். மேஷராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரையும் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியனுக்கு 3ஆம் இடம் ஒரு வலுவான இடங்க. இன்னும் சொல்ல போனால் மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் யோகாதிபதி. மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய சிறப்புங்க. ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல தான் அதிக ஒரு நற்பலன்களை கொடுக்கும். கோச்சாரத்தில் சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் மனசில் ஒரு புது தைரியம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், கமிஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். அதே போல் புதிய பதவிகள் தேடி வரும், அரசாங்க அனுகூலம் தேடி வரும், வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். இப்படி பல அதிர்ஷ்டங்களை வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பார்க்க முடியும் சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது. அரசியல் பதவி அதிகார பதவிகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியும் சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. இன்னும் சொல்ல போனால் மனசளவில் ஒரு தைரியம் அப்படின்னா அது 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது கிடைக்குங்க. அப்போ ஜூலை 17ஆம் தேதி வரையும் சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அதே சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாம் 4ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்போ 4ஆம் இடமும் வலுப்பெறும். சூரியன் 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வேலை கிடைக்கும். அப்போ சூரியனும் பாருங்க நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சூரியன் 4ஆம் இடத்துக்கு போன பிறகு தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துருங்க மேஷராசிக்காரர்கள். அதை விட புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜூலை ஆகஸ்ட் 2 மாதமும் பார்த்தீங்கன்னா புதன் 4ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாக கோச்சாரத்தில் புதன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் பாருங்கள் 17 நாட்களும் இருப்பார், 20 நாட்களும் இருப்பார். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதமும் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க புதன் பகவான். அப்போ புதன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். 4ஆம் இடங்கிறது தாய், கல்வி, வாகனம், வீடு, விவசாயம், வியாபாரம் இது எல்லாமே சிறப்பு தருங்க. அப்போ தொழில் விஷயத்தில் முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னேற்றம், நல்ல பணப்புழக்கம், உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படும். புதன் 4ஆம் இடத்துல இருப்பது சிறப்புங்க. சுலப கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், வியாபாரத்தின் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதனால் இந்த மாதம் புதன் இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையும் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அவர் 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாருங்கள் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ புதன் 4ஆம் இடத்துல இருக்கிற வரையுமே சிறப்புங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். பெரிய முதலீடுகள் செஞ்சு அதன் மூலம் நன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக விளங்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ புதனாலையும் ஒரு பெரிய சிறப்புகளை மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும். புதன் கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு 4ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கோச்சாரம் மிக வலுவாக இருப்பதனால இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனால் மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள செவ்வாய் இந்த மாதம் குருவை நோக்கி பயணிப்பதனால இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும், சென்றடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும், பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேஷராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.